மகிழ்ச்சியாக கூறியவர் சேனா என்று அழைத்தார். அடுத்த நிமிடமே சேனாபதி அவர் முன்னால் நிற்க, எல்லாம் தயாரா என்றார். ஆமாம் குருவே, அவனை சோதிக்க போகிற 3 கட்டங்களும் ஏற்கனவே தயாராக இருக்கு. இதில் மட்டும் அவன் தேர்ச்சி அடைஞ்சிட்டானா உங்களோட நெடுநாள் கனவு நிறைவேறிடும் என்றார் சேனாபதி. அவருடைய குரலில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. ஆமாம், அதனால தான் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அமைதியாக கூறிய குரு கண்களை மூடிக்கொண்டார். ஹரிஷ் இயற்கையாகவே நல்ல ஆரோக்கியமானவன். அதோடு இப்பொழுது எடுத்துக்கொள்ளும் ஹெர்பல் மெடிசின்களும் சேர்ந்து அவனது உடலை நல்ல பலம் உள்ளதாக மாற்றியிருந்தது. அதனால் மலை ஏறுவது என்பது அவனுக்கு ஒன்றும் கடினமான காரியமாக இல்லை. ஆனால் இப்படி இருட்டில் தனி ஆளாக செல்வதுதான் அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது. அன்றைக்கு சந்தனாவுடன் ட்ரிப் சென்றிருந்தபோது கூட அவனை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பூச்சிகளும் வண்டுகளும் பறக்கும் சத்தம் மட்டுமே கேட்கும். அந்த நிசப்தமான இரவில் அவன் மட்டும் நடப்பது ஒரு வித்தியாசமான உணர்வை தந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் இப்போதைக்கு அவன் யாரையும் கூட்டு சேர்த்து கொள்ள விரும்பவில்லை. அவனின் நம்பிக்கைக்கு உரிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் இன்றைக்கு யாரையும் உடன் அழைக்க முடியாது. அவன் ஏன் இந்த இடத்திற்கு வந்தான் என்று சொன்னால் அவனுடைய நண்பர்களே கூட சிரிப்பார்கள். அந்த அளவிற்கு நம்ப முடியாத விஷயங்கள் தான் அவனை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யோசனையுடனே மலை மீது ஏறிக்கொண்டிருந்த ஹரிஷ் ஒரு கட்டத்தில் அந்த பாதை முடிய அதற்கடுத்து எங்கே செல்வது என்று தெரியாமல் நின்றான். அப்போது இந்த 2 நாட்களாக அவனை சுற்றி அடித்து கொண்டிருக்கும் அதே மூலிகை வாசம் வர திடீரென்று அவனுடைய டார்ச் லைட் அணைந்தது. அதை அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் எரிய வைக்க முடியாமல் போக, ச்சே, இது ஏன் இந்த நேரத்தில் மக்கர் பண்ணுது என்று கைகளை உதறினான் ஹரிஷ். அவனுடைய செல்லை எடுத்து ஆன் செய்ய பார்க்க அது எப்போதோ சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. இப்போது நடு காட்டில் முழு இருட்டில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ் லேசாக பதட்டமடைந்த தன் மனதை சமாதானப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்தான். என்ன இப்படி நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம், இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு வேற தெரியலையே யோசித்த ஹரிஷ் தன் கண்களை ஷார்ப்பாக்கி சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது திடீரென்று இடி இடித்து மின்னல் வெட்ட, கடவுளே, மழை வேற வரப்போகுதா யோசித்தவனுக்கு பின்னால் திடீரென்று சலசலப்பு கேட்க அவன் படக்கென்று திரும்பி பார்த்தான். இப்போது கண்கள் அந்த இருட்டிற்கு பழக முன்னால் இருந்த காட்சிகள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அந்த மரத்தடியில் ஒரு அழகான மான் படுத்திருக்க, புதரில் இருந்த புலி ஒன்று அதை நோக்கி பதுங்கி பதுங்கி வந்தது. அதை பார்த்த ஹரிஷ் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டான். கடைசி நொடியில் புலியை கவனித்த மான் எழுந்து தப்பி ஓட முயற்சிக்கு முன்பாக புலி அதன் கழுத்தை கவ்வியிருந்தது. அப்போதும் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு சிலை போல நின்றிருந்த ஹரிஷ் மானை கவ்விய புலி அந்த பக்கம் சென்ற பிறகுதான் அவ்வளவு நேரம் இழுத்து வைத்திருந்த மூச்சையே விட்டான். இந்த காட்டில் ஏதோ பேய் பிசாசு மருமங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் புலி இருக்குன்னு யாருமே சொல்லலையே. கொஞ்சம் விட்டுதான் என் நிலைமை என்ன ஆயிருக்கும். அது சரி, இப்போ மட்டும் என்ன வாழ்தான், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தானே இப்போ முழிச்சிட்டு நிற்கிறேன். தனக்குள் புலம்பிய ஹரிஷ் திடீரென்று தனக்கு முன்னால் முளைத்திருந்த பாதையை பார்த்து திடுக்கிட்டு போனான். அவ்வளவு நேரம் கண்ணுக்கு தெரியாத அந்த பாதை இப்போது தெளிவாக தெரிந்தது. நிஜமாவே இது ஒரு மர்ம மலைதான், ஏதேதோ அதிசயம் நடக்குது நினைத்தபடி அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தான் ஹரிஷ். அப்போது கொஞ்ச தூரத்தில் இருந்த வெட்ட வெளியில் யானை கூட்டம் ஒன்று தெரிந்தது. பொதுவாக ஒற்றையாக வரும் யானையை பார்த்துதான் பயப்பட வேண்டும். கூட்டமாக இருக்கும் யானைகள் அவ்வளவு சீக்கிரமாக எதுவும் செய்யாது என்பதை பற்றி அறிந்திருந்ததால் ஹரிஷ் அச்சம் ஏதும் இல்லாமல் அதையும் கடக்க முயற்சித்தான். ஆனால் அவனுக்கு பக்கவாட்டில் கேட்ட பேச்சுக்குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. டேய், இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்போ தீப்பந்தத்தை கொளுத்தி யானை கூட்டத்துக்குள்ளே போட்டோம்னா அதெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடும். அப்போ நாம் அந்த தந்தம் இருக்கிற யானையை மட்டும் ரவுண்டு கட்டி அதுக்காக வெட்டி வச்சிருக்கிற குழியை பார்த்து துரத்தணும். பிளான் பண்ண மாதிரி அந்த யானை மட்டும் உள்ளே விழுந்துருச்சுன்னா நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சிடும். ஒருவன் மெதுவாக கூற, சரி என்று மற்றவர்கள் கூறும் சத்தம் கோரஸாக கேட்டது. அவர்கள் யானை தந்தத்தை வெட்டி கடத்தி போக வந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் சட்டென்று அங்கிருந்து ஒரு மரத்தடிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். நல்ல வேளையாக யானை கூட்டத்தை கவனிக்கும் மும்முரத்தில் அவர்கள் யாரும் ஹரிஷை பார்க்கவில்லை. அவர்கள் மொத்தம் 7 பேர் இருந்தனர். அப்படின்னா இவங்களை தான் நம்ம கீழே இருந்து பார்த்தோமா? இருட்டில் வழி தெரியறதுக்காகவும் மற்ற விலங்குகள் பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காகவும் இவங்க எல்லாரும் தீப்பந்தத்தை கையில் பிடிச்சிட்டு மலை மேலே ஏறியிருக்காங்க. அதுதான் நமக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு.
தனக்குள் பேசிக்கொண்ட ஹரிஷ் அடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். என்ன, இந்த மலையை பற்றியும் இதில் இருக்கிற காட்டை பற்றியும் ஏதேதோ பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்க அதன் தலைவன் போல இருந்தவன் தோள்களை குலுக்கினான். யாருக்கு தெரியும், எல்லாம் மற்றவங்க சொல்லிக்கிறது தான். ஆனால் அதுதான் இன்றைக்கி நமக்கு வசதியாக போச்சு. இல்லாட்டி இவ்வளோ ஈஸியாக வந்து யானை தந்தத்தை வெட்டிட்டு போக முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெட்ட போகிற இடங்களெல்லாம் யாராவது வந்துடுவாங்களோன்னு பயந்து பயந்து செய்யணும். இங்கே பாரு, அந்த பிரச்சனையே இல்லை. இந்த காட்டில் இப்படிலாம் வதந்தி இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு. இந்த தடவை மட்டும் நாம் நினச்சது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த காட்டில் இருக்கிற எல்லா யானைகளோட தந்தமும் நமக்கு தான். அப்புறம் இந்த பிஸ்னஸில் நம்மளை யாராலையும் அடிச்சுக்க முடியாது என்று கண்களில் பேராசை மின்ன சொன்னான் அந்த தலைவன். அதுவும் சரிதான். மற்றவர்களும் அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்தனர். அப்படி எல்லா யானை தந்தத்தையும் வெட்டி எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இன்னொருவன் கேட்க, அதுக்கப்புறம் யானை குட்டிகளை கடத்தி விற்க வேண்டியது தான். நிறைய பணக்காரங்களுக்கு இப்போது யானை வளர்க்குறது ஒரு பொழுதுபோக்காயிட்டிருக்கு. அதையே நம்ம பிஸ்னஸாக மாற்ற வேண்டியது தான். நமக்கு யோசிக்கிற அளவுக்கு மூளை மட்டும் இருந்தால் போதும். இங்கே இருக்கிற கல்லையும் மண்ணையும் கூட நம்மளால் காசாக்க முடியும். இந்த காட்டில் ஏதேதோ நடக்குதுன்னு பொருளையை கிளப்பி விட்ட அந்த புண்ணியவான் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதனால தான் நைட்டுனா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க கூட இங்கே வரதுக்கு பயப்படுறானுங்க. இனிமேல் காட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சையும் பிளாட்டு போட்டு வித்துற வேண்டியது தான். அடே பசங்களா, நீங்கள் மட்டும் என் கூடவே இருந்து நான் சொல்கிறத செய்யுங்க. அப்புறம் நம்ம எல்லாரோட லைஃப்பும் செட்டில் தான். தலைவன் பெருமையாக சொல்ல மற்ற 6 பேரும் பூம்பு மாடு போல தலையாட்டினார்கள். சர்ரா, இப்போ டைம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே லேட் பண்ணால் விடிஞ்சிரும். அந்த தீப்பந்தத்தை கொளுத்து தலைவன் கட்டளையிட ஒருவன் அவன் சொன்னதை அப்படியே செய்தான். இங்கே பாரு, நல்ல கவனமாக குறிபார்த்து வீசணும். கரெக்டாக அந்த யானை கூட்டத்துக்கு நடுவில் போய் விழுகணும். அப்போது அந்த யானைகளை ஆளுக்கு ஒரு பக்கமாக செதறி ஓடும்போது நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த தந்தம் இருக்கிற யானை மேலே தான் இருக்கணும். கையில் தீப்பந்தத்தோடு அதை சுற்றி வளைச்சி நம்ம வெட்டி வச்சிருக்கிற குழி இருக்கிற திசைக்கு விரட்டணும். எந்த பக்கமும் அது தப்பிச்சு போயிடாமல் பார்த்துக்கிறது தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை. அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். என்னை கரெக்டாக செஞ்சிருவீங்களா? தெளிவாக இன்னொரு முறை கூறிய தலைவன் பற்ற வைத்த தீப்பந்தத்தை தூக்கி எறிய சொல்லி கையசைத்தான். அடுத்த நொடியே தீப்பந்தம் காற்றில் பறந்து வர மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த ஹரிஷ் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாவி அந்த தீப்பந்தத்தை கையில் பிடித்தான். என்ன நடக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் முன்பாகவே அதை தரையில் தேய்த்து அணைக்கவும் செய்தான். மின்னல் வேகத்தில் ஹரிஷ் அதை செய்து முடித்திருந்ததால் அவர்களால் அவனை சரியாக பார்க்க முடியவில்லை. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? எப்படி திடீர்னு அந்த தீப்பந்தம் அணைஞ்சது? தலைவன் குழப்பத்துடன் கேட்க, அதானே எங்களுக்கும் புரியல. ஒருவேளை இந்த காட்டை பற்றி சொல்கிற விஷயமெல்லாம் உண்மைதானோ? சொன்ன இன்னொருவன் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். அடைச்ச, அப்படிலாம் எதுவும் இருக்காது. இவன் அந்த லட்சணத்தில் தூக்கி வீசியிருப்பான். டே, இங்கே கூட நான் வீசுகிறேன். தீப்பந்தத்தை கையில் வாங்கிய தலைவன் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அதை வீச இந்த முறையும் ஹரிஷ் அதை தாவி பிடித்து அணைத்தான். அண்ணே, அங்கே யாரோ இருக்காங்கண்ணே. ஒருவேளை அது நிஜமாவே கொள்ளிவாய் பிசாஸ் தான் நினைக்கிறேன். அதுதான் நெருப்பு அப்படியே முழுங்கும்னு எங்கள் அப்பா தான் சொல்லும். வான்னு பேசாமல் ஓடிடலாம். இங்கேயே இருந்தால் அடுத்தது நம்மளை முழுங்கினாலும் முழுங்கிடும். கூட்டத்திலேயே இளம் வயதாக இருந்த ஒருவன் சொல்ல, அடே பைத்தியகார பையில, அது பேயும் இல்லை பூதமும் இல்லை, எவனோ ஒரு மனுஷன்தான் ஒளிஞ்சிருந்து நமக்கு ஆட்டம் காட்டுறான். எல்லாரும் இப்போ மொத்தமாக தீப்பந்தத்தை கொளுத்துங்க, சேர்ந்து ஒரே நேரத்தில் வீசுவோம். இப்போ அவன் எதை பிடிக்கிறான்னு பார்ப்போம். தலைவன் கூற மற்றவர்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். அதனால தான் ஒரு தலைவராக இருக்காரு, நாம் எடுபடியாக இருக்கோம். நினைத்தபடி எல்லோரும் ஒரே நேரத்தில் தீப்பந்தத்தை வீச காற்றில் பாய்ந்து வந்த ஹரிஷ் அதை அப்படியே மொத்தமாக பிடித்தபடி எழுந்து நின்றான். 7 தீப்பந்தங்களையும் ஒன்றாக பிடித்தபடி ஹரிஷ் நிற்க கொழுந்துவிட்டு எரியும் அந்த நெருப்பின் வெளிச்சத்தில் ஹரிஷின் முகத்தை பார்த்தவர்கள் அப்படியே அரண்டு போய்விட்டார்கள். அப்போது அதே சின்ன பையன் தலைவனின் கையை சுரண்டினான். என்னடா? கோபத்தில் பல்லை கடித்தபடி அந்த தலைவன் கேட்க, எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிலை மேலே ஒரு வீரன் சிலையை செஞ்சு கம்பீரமாக உட்கார வச்சுருப்பாங்க. நைட்டு நேரத்தில் அந்த சிலையை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்துக்கும். இதை பார்த்தா அந்த வீரன்தான் குதிரையிலிருந்து இறங்கி வந்துட்டானோன்னு தோணுது என்று அவன் கூற மற்றவர்களும் தலையாட்டினார்கள். அட தொட நடுங்கி பயலுகளா, உங்களை போய் கூட்டிகிட்டு வந்தான் பாரு. முதல்ல பேய் பூதம் நீங்கள், இப்போ சாமிங்கிறீங்களா? நல்லா 2 கண்ணையும் திறந்து வச்சு பாருங்க. அவன் ரெண்டுமே இல்லை, நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி தான். தலைவன் அதட்ட அவர்கள் எல்லோரும் கப்சிப் என்று அமைதியானார்கள்.
அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்து ஹரிஷ் சத்தமாக சிரிக்க அந்த சின்ன பையன் பயத்தில் மயக்கமே போட்டு விட்டான். எல்லாரும் சேர்ந்து முதல்ல இவனை அடிச்சு போடுவோம், அப்புறமா வந்த வேலையை பார்ப்போம் கூறிய தலைவன் ஹரிஷை நோக்கி ஓடி வர கையில் இருந்த மொத்த தீப்பந்தத்தையும் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய தண்ணீர் குட்டையில் வீசினான் ஹரிஷ். சட்டென்று அந்த தீப்பந்தங்கள் அணைய இப்போது அந்த இடம் மறுபடியும் இருள் சூழ்ந்தது. அந்த டார்ச் லைட் எடுத்து அடிங்க தலைவன் சொன்னதும் எல்லோரும் அவரவர் பையில் இருந்ததை எடுத்து ஹரிஷ் இருந்த திசையை நோக்கி டார்ச்சை அடித்தார்கள். ஆனால் அவன் நின்று கொண்டிருந்த இடம் இப்போது வெறுமையாக இருந்தது. என்ன, யாரையும் காணோம்? ஒருவன் சொல்லிக்கொண்டு டார்ச் லைட்டை வானத்தை நோக்கி பிடிக்க அந்த வெளிச்சத்தில் ஹரிஷ் அவனுடைய முகத்திற்கு நெருக்கமாக நிற்பது தெரிந்தது. ஐயோ அம்மா என்று கத்தியவன் அப்படியே தடுமாறி பின்னால் சாய அவனுடைய கையை பிடித்து நிறுத்திய ஹரிஷ் அப்படி அதை மடக்கி முறுக்கியபடி அவன் முகத்தில் குத்துவிட அந்த நபர் வலி தாங்க முடியாமல் அலறினான். அந்த சத்தத்தில் எல்லோரும் திரும்பி டார்ச் வெளிச்சத்தை அடிக்க அவர்களில் ஒருவன் கீழே கிடப்பது மட்டும்தான் தெரிந்தது. அதற்குள் இன்னொருவனின் பின்னால் சென்று நின்றிருந்த ஹரிஷ் அப்படியே அவனுடைய பின்னங்காலில் உதைத்து எதிரில் இருந்த மரத்தில் கொண்டு போய் முட்டினான். இந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் திரும்புவதற்கு முன்பாக ஹரிஷ் அடுத்த ஆளிடம் சென்றிருந்தான். இப்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் வலியில் முணங்கியபடி கீழே கிடக்க கடைசியாக அந்த கூட்டத்தின் தலைவன் மட்டுமே நின்றிருந்தான். யார் ராணி? பயந்தாங்கோழி, இருட்டுக்குள்ள இருந்து பிசாசு மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. நல்ல வீரமான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வந்து நின்று சண்டை போடுறா என்று ஆத்திரம் தாங்க முடியாமல் அவன் கத்த பின்னால் இருந்து அவனுடைய தோளை தொட்டான் ஹரிஷ். ஆவேசத்தோடு திரும்பிய அந்த தலைவன் ஹரிஷின் முகத்தை பார்த்த முஷ்டியை மடக்கி வீச அதை தன்னுடைய உள்ளங்கையில் பிடித்தான் ஹரிஷ். அப்படியே அந்த தலைவனை திருப்பியவன் அவனுடைய கையை மடக்கி பிடித்து அவன் கழுத்தையே நெரித்தான். அதில் கண்கள் இரண்டும் பிதுங்க மூச்சு விட முடியாமல் தவித்தான் அந்த வேட்டைக்கார தலைவன். அப்போது அவனுடைய கால்களில் சுருக்கென்று ஏதோ கடிக்க, அண்ணே உங்க காலை பாம்பு கொத்திருச்சு என்று கத்தினான் அந்த சின்ன பையன். என்ன, பாம்பா? அந்த தலைவன் பயத்தில் அலற அவனை விட்டுவிட்டு சட்டென்று பின்னால் நகர்ந்த ஹரிஷ் கீழே கிடந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த தலைவனின் கால் பகுதியில் அடித்து பார்த்தான். பாம்பு கொத்திய தடம் நன்றாக தெரிய ஒரு 5 அடி நீள கட்டு வீரியன் அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஐயோ, அது கட்டு வீரியன்! இன்னொருவன் அலற அவர்களின் தலைவனுக்கு உயிர் பிழைக்கும் நம்பிக்கை சுத்தமாக போய்விட்டது. ஆனால் வேகமாக செயல்பட்ட ஹரிஷ், யாரோ ஒருத்தர் சட்டையை கழட்டி கொடுங்க என்று கத்தினான். பாம்பு கொத்திய தடம் நன்றாக தெரிய ஒரு 5 அடி நீள கட்டு வீரியன் அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஐயோ, அது கட்டு வீரியன்! இன்னொருவன் அலற அவர்களின் தலைவனுக்கு உயிர் பிழைக்கும் நம்பிக்கை சுத்தமாக போய்விட்டது. ஆனால் வேகமாக செயல்பட்ட ஹரிஷ், யாரோ ஒருத்தர் சட்டையை கழட்டி கொடுங்க என்று கத்தினான். கிராமத்தில் வளர்ந்த அந்த சின்ன பையனுக்கு ஹரிஷ் சட்டையை எதற்காக கேட்கிறான் என்பது புரிந்துவிட அவசரமாக தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்தான். அதை வாங்கி அந்த தலைவனின் காலில் இறுக்கமாக கட்டிய ஹரிஷ், இவன் மயங்கவோ தூங்கவோ கூடாது, அதுக்காக அடிச்சா கூட ஓகே தான் என்றவன் டார்ச்சை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் ஓடினான். அவசரமாக கிளம்புனதுனால விஷம் உரிக்கிற ஹெர்பல் டேப்லெட் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டனே, அதை புதுசாக தயாரிக்கிற வரைக்கும் நிச்சயமாக இவன் தாங்க மாட்டான். என்ன பண்ணலாம்? யோசித்தபடி டார்ச்சை தரையில் அடித்து எதையோ தேடினான் ஹரிஷ். அதிர்ஷ்டவசமாக அவன் தேடிய செடி கண்களில் பட அதன் இலையை பறித்து கைகளில் கசக்கி கொண்டே அந்த வேட்டைக்காரர்கள் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தான். ஏற்கனவே அரை மயக்கத்தில் இருந்த தலைவனை பார்த்த ஹரிஷ், அவனோட வாயை தொடங்க என்று கட்டளையிட்டான். அவர்களும் அப்படியே செய்ய கையில் கசக்கிய உருண்டையை அப்படியே அவன் வாயில் திணித்து மெல்லச் சொன்னான். அவன் முழுவதுமாக மென்று முழுங்கும் வரை காத்திருந்தவன், இன்னும் 2 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே இவனை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க, அது வரைக்கும் விஷம் ரத்தத்தில் கலக்காமல் இந்த மூலிகை பார்த்துக்கும், அதுக்கு மேலே நேரம் ஆச்சுன்னா இவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றான் ஹரிஷ். அவர்களில் கொஞ்சம் பலசாலியாக இருந்த ஒருவன் கீழே கிடந்தவனை தூக்கி தோளில் போட்டுக்கொள்ள அவர்கள் எல்லோரும் திரும்பி ஓட தயாரானார்கள். 1 நிமிஷம், ஹரிஷ் சொடக்கு போட அவர்கள் பதட்டத்துடன் திரும்பி பார்த்தார்கள். இன்னொரு தடவை இந்த மாதிரி தந்தத்தை வெட்டுறேன் தயிரை கடையிறேன்னு காட்டுப்பக்கம் வந்தீங்க, அப்புறம் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க. கேட்குறதுக்கு உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த உலகத்தில் எத்தனையோ வேலை இருக்குது, கை கால் சரியில்லாதவங்க கூட அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பிழைக்கிறாங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு தொந்தரவே கொடுக்காத ஒரு உயிரை கொல்லணும்னு இனிமே கனவுல கூட நினைக்காதீங்க. இன்னொரு தடவை நீங்கள் எங்கேயாவது வேட்டைக்கு போகணும்னு நினச்சா கூட அங்கே நான் இருப்பேன், புரியுதா
ஒற்றை விரலை நீட்டி ஹரிஷ் எச்சரிக்க அவர்கள் வேகமாக தலையை ஆட்டினார்கள். வந்ததுலேருந்து இதை மட்டும் கரெக்டாக செய்கிறீங்க, போங்க. ஏற்கனவே 2 மணி நேரத்தில் 2 நிமிஷம் குறைஞ்சிருச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடுங்க. மீண்டும் ஹரிஷ் சொல்ல அவர்களும் தங்களால் முடிந்தவரை வேகமாக ஓடத் தொடங்கினார்கள். கடைசியாக அந்த சின்ன பையன் தயங்கி நிற்க, என்னடா நீ போகலையா என்று அதட்டினான் ஹரிஷ். அதில்ல, நீங்கள் பேயா பூதமா இல்லை கடவுளான்னு எனக்கு தெரியல. கால் இருக்கிறத பார்த்தா அவர் சொன்ன மாதிரி மனுஷன்தான்னு நினைக்கிறேன் என்று அவன் இழுக்க, சரி அதுக்கு என்னப்போ என்றான் ஹரிஷ். இல்லை, இந்த சினிமா படத்துலலாம் பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்சி ரத்தத்தை எடுப்பாங்களே, நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலையே, அதான் கேட்டேன். கிராமத்தின் வெள்ளந்தித்தனத்தோடு அவன் கேட்க அந்த நிலையிலும் ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது. அடிங்க, உங்கள் தலைவனை காப்பாற்றுறதுக்காக நான் சாகணுமா? நான் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி வைத்தியர் கிடையாது. எனக்கு அந்த மூலிகையை பற்றி தெரியும், அதனால கொடுத்தேன். சரி, நீ என்ன அவங்க கூட போகாமல் என்கிட்ட நின்று வாய் பேசிகிட்டு இருக்க? நான் வர வழியில் தான் ஒரு பெரிய புலியை பார்த்தேன். சிரிப்பை அடக்கியபடி ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல, எது புலியா? உலக உருண்டையே உள்ளே போகும் அளவிற்கு வாயை பிளந்தான் அவன். ஆமாம், ஒரு மானை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கவ்விட்டு போச்சு. இந்நேரம் அதை சாப்பிட்டு முடித்து அடுத்த இறைக்காக காத்திருக்கும். அநேகமாக இன்றைக்கி அதுக்கு மார்னிங் டிஃபன் மனுஷக்கறிதான்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல இளங்கறி வேற. ஹரிஷ் சொல்ல அந்த பையனின் முகம் பேயறைந்தது போல வெளிரியது. அதன் பிறகும் அங்கு நின்று பேசிக்கொண்டிருக்க அவனுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? அங்கிருந்து சிட்டாக பறந்திருந்தான். ஏய், பார்த்து போடா, எங்கேயாவது பள்ளத்தில் உருண்டு விழுந்துடாத என்று ஹரிஷ் கத்தியது காற்றோடு கரைந்தது. அவனுடைய முதுகை பார்த்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு மனம் விட்டு சிரித்த ஹரிஷ் அப்படியே யூட்டர்ன் போட்டு திரும்ப அவருடைய முகத்தில் மூச்சுக்காற்று படும் நெருக்கத்தில் சேனாபதி நின்று கொண்டிருந்தார். பா! நெஞ்சில் கை வைத்தபடி பின்னால் ஒரு அடி நகர்ந்த ஹரிஷ், நான் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்லாரையும் பயமுறுத்துவேன், ஆனால் எனக்கே ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் என்று அவரிடம் சகஜமாக பேசத் தொடங்கினார். அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தவர் எதுவும் பேசாமல் விறுவிறுவென்று நடக்கத் தொடங்க, ஐயோ கடவுளே, திரும்பவும் காணாமல் போயிடாதீங்க. ஏற்கனவே உங்களால் தான் நான் இங்கே வரைக்கும் வந்து இப்படி நடுக்காட்டில் தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் என்னை கை விட்டுட்டு போயிடாதீங்க என்ற ஹரிஷ் அவர் பின்னால் அவசரமாக ஓடத் தொடங்கினான். ஆனால் அவன் பயந்தது போல இந்த முறை அவர் காணாமல் போகவில்லை. அதே வேக நடையோடு நடந்து சென்ற அவர் கடந்த முறை போலவே ஒரு குறிப்பிட்ட இடத்தின் முன்னால் நிற்க ஹரிஷும் அவரின் அருகில் போய் நின்றான். திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தவர் அவனுடைய தோள் மீது தன்னுடைய கையை வைக்க அடுத்த நொடி அந்த கல் கட்டிடத்தின் முன் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆச்சரியத்தில் மூச்சுவிடக்கூட மறந்த ஹரிஷ் அவரின் கையை விட்டுவிட்டு அந்த கட்டிடத்தையே சுற்றி சுற்றி வந்தான். என்ன, இந்த கட்டடத்துக்கு எந்த பக்கமும் கதவே இல்லாமல் இருக்கு, இப்போ எப்படி இதுக்குள்ளே போகிறது என்று குழப்பத்துடன் அவன் கேட்க இதழ் பிரியாத ஒரு சின்ன சிரிப்புடன் அவனை பார்த்தவர் அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த சுவற்றின் அருகே சென்றார். ஏதோ கதவே இல்லாத வாசலை கடந்து செல்வது போல மிக எளிதாக அவர்கள் உள்ளே போக ஹரிஷால் அதை நம்பவே முடியவில்லை. சித்தர்கள் இந்த மாதிரி கண்கட்டி வித்தையெல்லாம் செய்வாங்கன்னு படித்தப்ப நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ தான் அதெல்லாம் உண்மைன்னு புரியுது. இந்த மேஜிக்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? அது எனக்கும் கற்றுத்தரீங்களா? ஹரிஷ் ஆர்வமாக கேட்க, இப்போவே உன்னோட ஆட்டம் அதிகமாக இருக்குது, இதையும் கற்றுக்கிட்டு அப்புறம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கவா? கணீரென்று ஒரு குரல் அந்த கல் சுவரில் பட்டு எதிரொலித்தது. அந்த குரலை கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பிய ஹரிஷ் அப்போதுதான் அங்கிருந்த பெரிய குருவை பார்த்தான். என்ன, எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் வித்தியாசமாக பிளாக் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க? அப்படின்னா நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் ஹெட்டு, கரெக்டா? அது சரி, நீங்கள்லாம் சித்தர்கள்னு புரியுது, பட் எதுக்காக என்ன இங்கே வரவழைச்சிங்க என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்லாமல் அவனையே கூர்மையாக பார்த்த அந்த குரு, உங்ககிட்ட எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குது, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறமா நாங்கள் யார், நீ யார், நீ எதுக்காக எங்களுக்கு தேவைப்படுறேன்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் என்றார். அங்கு நடப்பது எல்லாமே அதிசயமாக இருந்ததால் ஹரிஷுக்குள் ஒரு சிறுபிள்ளைத்தனமான உற்சாகம் வந்திருந்தது. ஒரு துள்ளலோடு அவர்களை பார்த்தவன், ஓ இன்டர்வியூ செஷனா, இதில் செலக்ட் ஆனதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா? ஓகே ஓகே கேளுங்க என்றான். நீ முதல்ல இந்த காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு புலி மானை வேட்டையாடினதை பார்த்தல்ல, அந்த மான் ரொம்ப அழகாக வர இருந்துச்சு. நீ நினச்சிருந்தா அந்த மானை காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் ஏன் செய்யலை என்றார். அது எப்படி நான் செய்ய முடியும்? அந்த புலி அதோட பசிக்கு வேட்டையாடுது,
இயற்கை அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அந்த மானுக்கு திறமை இருந்தால் அது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கும். இன்றைக்கி வேணால் நான் அந்த மானை காப்பாற்றிடலாம், ஆனால் நாளைக்கு நம்மளோட திறமையால் நாம் எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் இயற்கையை மட்டும் மாற்றவே முடியாது. அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறவன் நான். சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த மானை காப்பாற்ற நினச்சிருந்தா புலியோட கவனம் என் பக்கம் திரும்பி இருக்கும். புலிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு மானோட கால்களுக்கு தரப்பட்டிருக்கிற வேகம் என்னோட கால்களுக்கு இல்லையே. அதே மாதிரி புலியை எதிர்க்கிற அளவுக்கு என்கிட்ட பலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ கடைசியில் என்ன ஆகும்? அந்த மானுக்கு பதிலாக நான் புலிக்கிட்ட மாட்டியிருப்பேன். நாளைக்கு அதே மானை வேறொரு புலி வேட்டையாடும். இதனால் இப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்னோட உயிரை நான் ஒரு விஷயத்துக்கு பணைய வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் என்றவனை அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவ்வளவு நேரம் விளையாட்டுத்தனமாக இருந்த ஹரிஷ் இப்போது ஆளே மாறிப்போய் வேறு மாதிரியாக தெரிந்தான். அந்த பெரிய குருவுடைய கண்களில் ஒரு மெச்சுதல் தெரிந்தாலும் அதை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. சரி, அப்படி பார்த்தா அந்த மனுஷங்க யானையை வேட்டையாட நினைச்சப்பவும் நீ இதே மாதிரி கண்டுக்காம போயிருக்கலாமே. அடுத்த கேள்வியை வீசினார் குரு. இதுக்கு நான் அவங்கக்கிட்டேயே பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். யானைங்க நம்மளோட உணவு கிடையாது. அதுங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த இயற்கையோட சமநிலைக்காக வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அதை நாம் அழிக்கிறதுனால பாதிக்கப்பட போகிறது யானைங்க மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் தான். அதனால தான் அவங்கள நான் தடுத்தேன். ஹரிஷ் சொல்லி முடிக்க சேனாபதியின் முகத்தில் ஒரு பெருமிதம் தெரிந்தது. நீ சொல்கிறபடி பார்த்தா கூட அந்த வேட்டைக்காரன் கெட்டவன் தானே. அவனை பாம்பு கடிச்சப்போ அது அவனுக்கு தேவையான தண்டனை தான் நினச்சி அவனை சாக விட்டுருக்கலாமே. இதுவரைக்கும் அவனால் எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்? கேட்ட குரு அவனை ஆழமாக பார்த்தார். இந்த முறை ஹரிஷ் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை கேட்க அங்கிருந்த எல்லோரும் மிக ஆர்வமாக இருந்தார்கள். இதுக்கான பதில் எனக்கே தெரியல. அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி எந்த காரணமும் இல்லாமல் ஒரு உயிர் போகிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதை காப்பாற்ற என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் கண்டிப்பாக செய்வேன். ஹரிஷ் கூற சேனாபதி தன்னை மீறிய சந்தோஷத்துடன் அவனை கட்டி அணைத்து கொண்டார். என்ன, நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் பதில் சொல்லிட்டேனா? இப்போ நான் பாஸா ஃபெயிலா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? புருவங்களை உயர்த்தியபடி ஹரிஷ் கேட்க குருவின் முகமோ இன்னும் யோசனையில் தான் இருந்தது. என்னாச்சு குருவே? நம்மளோட எல்லா சோதனைகளையும் ஹரிஷ் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டானே, உங்களுக்கு இன்னும் என்ன தயக்கம்? சேனா அவரிடம் கேட்டார். கையை உயர்த்தி அவரை அமைதிப்படுத்திய குரு, சரி, இவ்வளோ நியாய தர்மம் பேசுகிற நீ எதுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற? இந்த மூலிகை மருத்துவத்தை கற்றுக்கிறது கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே என்று அவனுடைய முகத்திலிருந்து பார்வையை விலக்காமல் கேட்டார். அவருடைய கேள்வியில் ஒரு நிமிடம் திகைத்து போன ஹரிஷ் என்ன பதில் சொல்வதென்று யோசித்தான். பிறகு ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்தவன், இதை பற்றி நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் பேசினதில்லை. மொதல் தடவையாக உங்ககிட்ட தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே அவங்க வளர்கிற சூழ்நிலையை வச்சு ஏதாவது கனவு லட்சியம்னு இருக்கும். பார்ன் இன் சில்வர் ஸ்பூன்ற மாதிரி நானும் பிறக்கும்போதே ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தேன். இதுக்கும் எங்கள் அப்பா அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. ஆனாலும் அதுக்கான மரியாதை அவருக்கு கிடைக்கல. அதுக்கான ஒரே காரணம் அவர் ரொம்ப நல்லவராகவும் அதே சமயத்தில் அவங்களோட பார்வையில் பிழைக்க தெரியாதவராகவும் இருந்தது தான். இதனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவரை ரொம்ப கீழே தான் நடத்தினாங்க. எங்கள் தாத்தாவுக்கு திறமசாலிங்களை தான் பிடிக்கும். ஸோ அவருக்கும் எங்கள் அப்பா மேலே பெருசாக பாசம் வரலை. எங்கள் அப்பாவை வச்சு தான் எங்களுக்கும் மரியாதைங்கிறதுனால அம்மாவுக்கும் எனக்கும் கூட அதே தான் நடந்துச்சு. அதனாலேயே நான் படித்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிட்டதே இல்லை என்றவன் பேசுவதை நிறுத்தி சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஒரு நாள் இவங்க எல்லாருமே அண்ணாந்து பார்க்குற ஒரு உயரத்துக்கு நான் போகணும்னு, என்னை வச்சு எங்கள் அப்பாவுக்கும் மரியாதை கிடைக்கணும்னு. அந்த ஆசையில் தான் அது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச மொத்த காசையும் பென்குயின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் என்னோட மோசமான நேரம் அப்போதைக்கு அது எனக்கு கை கொடுக்கல. எந்த அப்பா அம்மாவை உயரத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சனோ அதே அப்பா அம்மா என்னாலேயே வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. சொல்லி கொண்டிருந்த ஹரிஷுக்கு அன்றைக்கு நடந்ததை நினைத்த போது லேசாக கண்கள் கலங்கியது. அந்த விரக்தியில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தனாவுக்கும் ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல. எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியில் என்ன நடந்துச்சோ அதே தான் சந்தனாவுக்கும் அவளோட குடும்பத்தில் நடந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்காக மட்டும் இருந்த கனவு அதுக்கப்புறம் சந்தனாவுக்காகவும் சேர்ந்து மாறிடுச்சு. இந்த உலகத்தில் என்னை மட்டுமே நேசிக்கிற அந்த 3 பேருக்காக, அவங்களோட மரியாதைக்காக
நான் கண்டிப்பாக ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சே தீருவேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் போய் உட்காருவேன். அதுக்காக நியாயமான வழிகளில் என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன். அப்படித்தான் ஹெர்பல் மெடிசன் பிஸ்னஸை ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது எனக்கு சரியான ஒன்றா தான் பட்டுச்சு. நான் யாரையும் ஏமாத்தலை, கொள்ளையடிக்கலை, பொய் சொல்லலை. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அது எனக்கு தப்பாக தெரியல. நீளமாக பேசி முடித்த ஹரீஷ் ஓய்ந்து போய் அங்கிருந்த கல் இருக்கையில் உட்கார்ந்தான். இத்தனை நாள் மனதில் சுமந்து திரிந்த பாரத்தை மொத்தமாக இறக்கி வைத்தது போல இருந்தது. அந்த இடமே பேர் அமைதியில் உறைந்து போயிருக்க குரு மெதுவாக தன் தொண்டையை கனைத்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.